வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கத்தாரின் தலைநகர் தோஹாவில் ஹமாஸின் தலைவர்கள் கூடியிருந்த கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தின என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அந்த தாக்குதலை எப்படி நடத்தினார்கள் என்பது மர்மமாக இருந்து வந்தது. காரணம், இஸ்ரேல் மற்றும் கத்தார் இருக்கும் பூகோள அமைவிடங்கள். இரண்டு நாடுகளுக்கும் இடையே தூரம் அதிகம். அதனால் விமானங்களுக்கு மேலதிக எரிபொருள் தேவை. அதில் சிக்கல் இல்லை. டேங்கர் விமானங்களை வானில் வைத்து எரிபொருள் நிரப்பிக் கொள்ளலாம். அப்படி செய்ததாக இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டது. இஸ்ரேலின் நெவடிம் விமான தளத்திலிருந்து தோஹாவை அடைய தாக்குதல் விமானம் சுமார் 2250 கிலோமீட்டர் தூரம் பயணித்திருக்கும். இஸ்ரேல் வெளியிடப்பட்ட தகவலில் அதைவிட அதிக தூரம் பறந்ததாக குறிப்பிட்டது. காரணம், சவுதி அரேபிய வான்பகுதியை தவிர்ப்பதற்கு சற்று சுற்றுப்பாதையில் பறந்ததாக இஸ்ரேல் குறிப்பிட்டிருந்தது. கத்தாரில் தாக்குதல் நடத்துவதற்கு சவுதி அரேபியா தமது வான்பகுதியை பயன்படுத்த அனுமதிக்காது. அதுவும் சரிதான். இப்போதுள்ள இரண்டு முக்கிய கேள்விகள்: முதலாவது, சவுதி அரேபிய வான்பகுதியை தவிர்ப்பதற்கு சுற்றுப்பாதையில் பறந்தால் அந்த சுற்றுப்பாதை எது? இரண்டாவது, அந்த பிராந்தியத்தில் ஏராளமான அமெரிக்க தளங்கள் உள்ளன. அவை இஸ்ரேலிய விமானங்கள் பறப்பதை தமது ரேடார்களில் காணவில்லையா? இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். இஸ்ரேலிய விமானங்கள் சவுதி அரேபிய வான்பகுதியை தவிர்ப்பதென்றால் கத்தார் வரை எப்படி பறக்க முடியும்? இஸ்ரேலிய விமானங்கள் சிரியா மற்றும் லெபனான் வான்பகுதியில் அந்தந்த நாடுகளின் அனுமதியின்றி பறக்கின்றன. அது ஓகே. ஆனால் அதன் பின் ஈராக்கின் வடக்கத்திற்காக நீண்ட தொலைவு பறக்க வேண்டும். அங்கு பல அமெரிக்க தளங்கள் உள்ளன. எனவே அந்த விமான பாதை விரும்பத்தக்கது அல்ல. அடுத்த சாத்தியமுள்ள வான்பாதை செங்கடலுக்கு மேலாக நீண்ட தொலைவு பறந்து ஏமனை கடந்து சுற்றி கொண்டு மீண்டும் வடக்கே பறக்க வேண்டும். இது மிக மிக நீண்ட தொலைவு. பறக்கும் பாதையில் கிழக்கே சவுதி அரேபியா இருக்கிறது, ஓமான் இருக்கின்றது, ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கிறது. அங்கெல்லாம் அமெரிக்க ராணுவ தளங்கள் பல இருக்கின்றன. எந்த ஒரு போர் திட்டமிடலாளரும் மிக நீளமான இந்த விமான பாதையை ஒரு ரகசிய விமான தாக்குதலுக்காக தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். ரகசிய விமான தாக்குதலின் முதலாவது விதிமுறையே, எவ்வளவு குறைந்த தொலைவு பறக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்படும். இப்போது உங்களுக்கு இதில் உள்ள சிக்கல் புரிந்திருக்கும். அப்படியானால் இஸ்ரேல் எந்த பாதையை பறந்து எங்கிருந்து கத்தாருக்கு ஏவுகணை ஏவின? இதில் தான் ஒரு அருமையான திட்டமிடல் வருகின்றது. இஸ்ரேல் தமது விமானங்கள் 2250 கிலோமீட்டரை விட அதிக தொலைவுக்கு பறந்ததாக கூறியதல்லவா? அது ஒரு திசை திருப்பல் கூற்று. உண்மையில் இஸ்ரேலிய விமானங்கள் அவ்வளவு தொலைவுக்கு பறக்கவில்லை. இஸ்ரேலிய போர் திட்டமிடுபவர்கள் கத்தாரில் ஹமாஸ் அரசியல் தலைவர்கள் மீது ரகசியமான தாக்குதலை திட்டமிட்ட போது அவர்கள் விரைவாக தாக்க உதவும் ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்தனர். அத்துடன் அமெரிக்கா எதிர்ப்பதற்கான வாய்ப்பை மட்டுப்படுத்தினர். செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கை நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவும் போர் விமானங்களை நம்பியிருந்தது. அரபு நாடுகளின் வான்வெளியை தவிர்த்தது. அத்துடன் கடைசி தருணங்கள் வரை ட்ரம்ப் நிர்வாகத்தை இருளில் வைத்திருந்தது. சரி, இஸ்ரேலிய போர் திட்டமிடுபவர்கள் போட்டுக் கொடுத்த திட்டம் என்ன? செவ்வாய்க்கிழமை நடந்தது என்ன? இஸ்ரேலிய ஜெட் போர் விமானங்கள் 8 F-15 விமானங்கள் மற்றும் 4 F-35 விமானங்கள் கத்தாரில் இருந்து அரேபிய தீபகற்பத்தின் எதிர்ப்பக்கத்தில் உள்ள செங்கடலுக்கு பறந்திருந்தன. அந்த விமானங்கள் செங்கடலை கடக்கவே இல்லை. செங்கடலுக்கு மேல் பறந்த நிலையிலேயே அங்கிருந்து சில விமானங்கள் தோஹாவில் உள்ள இலக்கை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவின என்று பின்னர் தான் அமெரிக்க அதிகாரிகள் தெரிந்து கொண்டார்கள். இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். இந்த பாதையில் தான் இஸ்ரேலிய விமானங்கள் ஏவுகணைகளை ஏவின என்று பல அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலிய விமானங்கள் அதிக தொலைவுக்கு பறக்கவில்லை. வடக்கு செங்கடலில் இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிவிட்டன. அவை சவுதி அரேபியா மீது விண்வெளியில் மேற்கு கிழக்காக பறந்து கத்தாரின் தலைநகர் தோஹாவில் போய் துல்லியமாக தாக்கின. அப்படியானால் அந்த ஏவுகணைகள் சவுதி அரேபியாவின் வான் பகுதியில் பறந்தனவா? சவுதி அரேபியாவின் இறையாண்மையை இஸ்ரேல் மீறியதா? நிச்சயமாக இல்லை. ஏவப்பட்டவை விமானங்களில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணை, அதாவது ALBM என்று குறிப்பிட்டோம் அல்லவா? அதற்கு உதாரணம் அமெரிக்க தயாரிப்பு AGM-48. இவற்றை F-15 மற்றும் F-35 விமானங்களில் வைத்து ஏவ முடியும். விமானங்களின் வான்வெளியில் வைத்து ஏவப்படும் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வான்வெளியிலிருந்து மேல் நோக்கி விண்வெளிக்கு செல்கின்றன. அதன் பின்னர் விண்வெளியில் இருந்து கீழ் நோக்கி வான்வெளிக்கு வந்து தரையில் உள்ள இலக்கை தாக்குகின்றன. இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை மீண்டும் பாருங்கள். வரைபடத்தில் தெரியும் நீலப்புள்ளிகள் எல்லாம் அமெரிக்க விமான தளங்கள். ALBM ஏவுகணை சவுதி அரேபியாவின் வான்வெளியில் பயணிக்கவில்லை. வான்வெளிக்கு மேலே விண்வெளியில் தான் பயணித்தன. எந்த ஒரு நாட்டுக்கும் இறையாண்மை வான்வெளியில் உள்ளது, விண்வெளியில் கிடையாது. அதனால் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை இஸ்ரேல் மீறவில்லை. தாக்குதல் நடத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் இஸ்ரேல் அமெரிக்க ராணுவத்திற்கு ஹமாஸுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவதாக அறிவித்தது என்று பல அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலியர்கள் ஆரம்பத்தில் இலக்கு குறித்த துல்லியமான தகவல்களை வழங்கவில்லை என்று அவர்கள் மேலும் கூறினார்கள். அதாவது எந்த இடத்தில் தாக்கப் போகிறோம் என்று கூறவில்லை. ஆனால் அகச்சிவப்பு வெப்ப கையொப்பங்களை கண்டறியும் விண்வெளி அடிப்படையிலான அமெரிக்க சென்சார்கள்
ஏவுகணைகளின் ஏவுதலையும் அவற்றின் பாதையையும் கண்டுபிடித்தன. ஏவுகணையின் இலக்கு தோஹா என்பதை உறுதிப்படுத்தின. அப்போது ஏவுகணை மணிக்கு 15,300 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. வெறும் 7 நிமிடங்களில் இலக்கை சென்றடைந்துவிடும். ட்ரம்ப் நிர்வாகம் தாக்குதலை தடுக்க எந்த தகவலும் சரியான நேரத்தில் வரவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு தகவல் வழங்கப்பட்டதால் உத்தரவை மாற்றியமைக்கவோ அல்லது நிறுத்தவோ எந்த வழியும் இல்லை என்று அமெரிக்க மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறினார். அவர் இந்த நடவடிக்கையை முற்றிலும் கற்பனை செய்ய முடியாதது என்று கூறினார். அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்காமின் கூட்டுப்படை தளபதிகளின் தலைவர் ஜெனரல் டான் கெய்னுக்கு தகவல் தெரிவிக்கப்பட அவர் அதை வெள்ளை மாளிகைக்கு தெரிவித்தார் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். வெள்ளை மாளிகையின் கூற்றுப்படி கத்தார் அரசுக்கு தெரிவிக்குமாறு சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபை ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டார். ஆனால் அது மிகவும் தாமதமானது. ஏவுகணைகள் தரையிறங்கி சுமார் 10 நிமிடங்களுக்கு பின்னர் எச்சரிக்கை வந்ததாக கத்தார் கூறியது. தாக்குதலுக்கு பின்னர் ட்ரூத் சோஷியலில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவை வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இறையாண்மை கொண்ட நாடாகவும் அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியாகவும் இருக்கும் கத்தாருக்குள் ஒருதலைபட்சமாக குண்டுவீச்சு நடத்தப்பட்டுள்ளது என்று ட்ரம்ப் எழுதினார். இந்த விவரங்கள் ஒரு முக்கியமான அமெரிக்க கூட்டாளியின் மண்ணில் இஸ்ரேல் எவ்வாறு நீண்ட தூர தாக்குதலை நடத்த முடிந்தது என்பதை விளக்குகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மற்ற நாடுகளை விட இஸ்ரேலின் ராணுவ மேன்மையின் அளவையும் அதிக துல்லியத்துடன் பெரிய அளவிலான தூரங்களில் அதை நிலைநிறுத்தும் திறனையும் இது எடுத்து காட்டுகிறது. செங்கடலில் தனது ஜெட் போர் விமானங்களை நிலைநிறுத்தி விண்வெளியில் சென்று ஏவுகணை ஏவுதன் மூலம் தாக்குதலை நடத்துவதில் சவுதி அரேபியாவின் வான்வெளியை மீறியதாக குற்றச்சாட்டுகளை தவிர்த்துவிட்டது இஸ்ரேல். சவுதி அதிகாரிகள் தாக்குதலை கண்டித்துள்ளனர். ஆனால் இஸ்ரேல் தங்கள் பிரதேசத்தினூடாக ஏவுகணைகள் ஏவியதை பற்றி பகிரங்கமாக குறிப்பிடவில்லை. ஆனால் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமீபகால அமெரிக்க முன்மொழிவு குறித்து விவாதிக்க கூடியிருந்த ஹமாஸின் உயர்மட்ட அரசியல் தலைவர்களான ஹலீல் அல் ஹையா மற்றும் ஜாகர் ஜாஃப்ரின் ஆகியோரை இஸ்ரேல் கொல்ல தவறிவிட்டது என்றே இப்போது நம்பப்படுகின்றது. அவர்கள் படுகாயம் அடைந்திருக்கலாம் என்ற சாத்தியம் உள்ளது. சம்பவத்தை நன்கு அறிந்து அரபு அதிகாரிகள் ஹமாஸ் அரசியல் தலைவர்கள் தாக்கப்பட்ட அறைகளில் இல்லை, ஆனால் அருகில் இருந்ததாக தெரிவித்தனர். அவர்களில் சிலர் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு விரைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அதற்கு பதிலாக இஸ்ரேலிய தாக்குதலில் கீழ்நிலை ஹமாஸ் அதிகாரிகள் மற்றும் கத்தாரில் உள்ள பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலில் அதன் அனைத்து இலக்குகளையும் கொல்லவில்லை என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் ஒப்புக்கொண்டனர். ஆனால் அவர்கள் இன்னமும் முடிவுகளை மதிப்பிடுவதாக கூறினார்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நிருபர் ஒருவர் கட்டடத்தை பார்வையிட்ட போது தரைத்தளத்தின் வலது பக்கத்துடன் சேர்ந்து நடுத்தளம் பெரும்பாலும் ஏவுகணைகளால் அழிக்கப்பட்டதை காட்டியது. ஆனால் கட்டமைப்பு இன்னமும் அப்படியே இருந்தது. மீதமுள்ள பகுதிகள் சிறிய சேதத்தை சந்தித்தன. இது சிறிய வெடிப்பு முனைகளுடன் மிகவும் துல்லியமான தாக்குதலை குறிக்கின்றது. தாக்குதல் நடந்தவுடன் சுற்றியுள்ள தெருக்கள் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகளால் தடுக்கப்பட்டன. நீங்கள் இங்கு செல்ல முடியாது, நீல நிற பெரட் அணிந்த ஒருவர் பார்வையாளர்களை நோக்கி கையசைத்து கூறினார் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. நியூயார்க்கில் நடந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கத்தாரின் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி பேசிய போது இஸ்ரேல் இந்த விஷயத்தில் எல்லைகளையும் வரம்புகளையும் தாண்டி சென்றுள்ளது என்று கூறினார். இஸ்ரேலிய பிரதிநிதிகள் இந்த தாக்குதலை செய்திருக்கும் போது நாம் எப்படி அவர்களை வரவேற்க முடியும் என்று அவர் கேட்டார். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக கத்தாரின் பங்கை குறிப்பிட்டு அவர் அப்படி கூறினார். வியாழக்கிழமை பாதுகாப்பு கவுன்சில் தாக்குதலை கண்டித்தது. ஆனால் அமெரிக்கா உட்பட 15 உறுப்பினர்களும் ஒப்புக்கொண்டு வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலை பற்றி குறிப்பிடவில்லை. இஸ்ரேலின் விமான ஏவுகணைகளின் ஆயுத கிடங்கு 2024ஆம் ஆண்டு கசிந்து அமெரிக்க உளவுத்துறை ஆவணங்களில் வெளிப்படுத்தப்பட்டது. சரி, தாக்குதலுக்கு இஸ்ரேல் பயன்படுத்திய ஆயுதங்கள் அவை. பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் 2 வெவ்வேறு ஏவுகணைகளை குறிப்பிடுகின்றன. கோல்டன் ஹொரைசன் மற்றும் ISO-2. ISO-2-ஐ ராக்ஸ் என்றும் அழைப்பார்கள். அவை நெகெவ் பாலைவனத்தில் உள்ள இஸ்ரேலின் அட்சாரின் விமான தளத்தில் F-15 விமானங்களில் பொருத்தப்பட்டு காணப்பட்டதாக உளவுத்துறை ஆவணங்கள் கூறுகின்றன. செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் ஒரு சூடான தொலைபேசி உரையாடலை நடத்தி ஆழ்ந்த விரக்தியை வெளிப்படுத்தியதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தாக்குதல் புத்திசாலித்தனமானது அல்ல என்று ட்ரம்ப் வாதிட்டதாகவும், இஸ்ரேலிடமிருந்து அல்லாமல் அமெரிக்க ராணுவத்திடமிருந்து தான் அதை பற்றி அறிந்திருந்ததால் கோபம் அடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க ஊடகங்களில் வெளியான மற்றொரு தகவலில் தாக்குதலை தொடங்க தனக்கு குறுகிய நேரம் இருப்பதாக நேதன்யாகு ட்ரம்பிடம் கூறி 10 நிமிடத்தில் தாக்குதல் நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்பின் ட்ரம்பின் மற்றொரு தொலைபேசி அழைப்பில் தாக்குதல் வெற்றிகரமாக இருந்ததா என்று ட்ரம்ப் கேட்டார். அதற்கு நேதன்யாகு தனக்கு தெரியாது என்று கூறினார் என்கின்றது வாஷிங்டன் போஸ்ட். கத்தாரில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க துருப்புக்கள் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் தோஹாவுக்கு வெளியே உள்ள அலுதைத் விமான தளத்தில் உள்ளனர். இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கும் பாரசீக வளைகுடாவின் அரபு நாடுகளுக்கும் இடையே
ராஜதந்திர உறவுகளை உருவாக்குவதற்கான பல ஆண்டுகால முயற்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என்கின்றார்கள் அமெரிக்க அதிகாரிகள். ஆப்ரகாம் ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலுடன் உறவுகளை ஏற்படுத்தி எந்த அரபு நாடுகளும் கத்தார் நடவடிக்கைக்கு பின்னர் உறவுகளை நிறுத்தவில்லை. அரபு தலைவர்கள் கோபமடைந்து விரைவில் ஒரு பதிலடியை திட்டமிட தோஹாவில் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஹமாசுடன் பேச்சுவார்த்தை நடத்த இன்னமும் வாய்ப்பு உள்ளதாகவும் ஹமாஸ் முக்கிய தடையாக இருந்ததாகவும் கூறுகின்றார்கள் இஸ்ரேலிய அதிகாரிகள். ஆனால் அரபு அதிகாரிகள் இந்த நடவடிக்கை இஸ்ரேலின் நிலைப்பாட்டை பாதித்துள்ளதாக கூறுகின்றார்கள். ஈரானை இலக்காக கொண்ட இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளை உள்ளடக்கி ஒரு பிராந்திய வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதற்கான அமெரிக்க முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் தடையாக இருக்கலாம் என்று சில மத்திய கிழக்கு அதிகாரிகள் கூறுகின்றனர். தாக்குதல் நடந்த நேரத்தில் அமெரிக்க துருப்புகள் கத்தார், சவுதி அரேபியா மற்றும் பிற பிராந்திய கூட்டாளிகளுடன் எகிப்தில் ராணுவ பயிற்சிகளை நடத்தி கொண்டிருந்தனர்.